அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடவுள், இறைவன், தெய்வம் அப்படின்னு நம்ம கடவுளை அழைக்கிறதுக்கு பல பதங்களை யூஸ் பண்றோம். இப்போ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன், அதாவது இந்த டிஃபரன்ஸ் நம்மளால ஒன்லி தெய்வத்தமிழில் மட்டும்தான் சொல்ல முடியும். வேற எந்த ஒரு பாஷையிலையும் இந்த மாதிரி இருக்கான்றது எனக்கு தெரியல. ஓகே, கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கடந்த உள் செல்லுதல். நமக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்கு, பல ஆன்மீக விஷயங்கள் இந்த உடலில் இருக்கிறது. எனர்ஜின்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்க? அது இப்ப சில விஷயங்கள் நமக்கு சொல்றப்ப இது எல்லாமே எனர்ஜி தான். ஒரு நம்ம இந்து மதத்துல மட்டும் ஏன் இவ்வளவு கடவுள் இருக்கு, ஏகப்பட்ட கடவுள் இருக்கு. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்ப நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட கர்ம வழிக்கு தகுந்த மாதிரி சித்தர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவங்கள். அது நம்ம சக்கரங்கள்ல ஆவாகனம் பண்ணி அவங்க அதை ஒரு முறைப்படுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முருகன் சொன்னா ஒரு குழந்தை உருவம், இல்ல 2 ஒய்ஃபோட இருக்கிறது. இதுலயே உக்ர முருகன்லயே பல விதங்கள் இருக்கு. 16 சொரூபங்கள் முருகன் சொல்றாங்க, சோடச சொரூபங்கள் முருகனுக்கு சொல்றாங்க. சிவனுக்கு 63 சிவமூர்த்தங்கள் சொல்றாங்க, ஒவ்வொன்றுக்கும் தனியா சொல்றாங்க. இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்க, இதுக்கு ஒரு புராண கதைகள் வச்சிருக்காங்க. அவதாரன்றது ஒண்ணு சொல்றாங்க. அவதாரன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் பூமியில அந்த ஒரு ராமர் சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்றாங்க. அது எப்படின்னா, அது கடவுளோட நாலேஜால, அதாவது கடவுள் அப்படின்றது ஒரு ஒளிப்பொருள், லைட், டிவைன் லைட். அந்த லைட்ல இருந்து வர நம்மளுமே ஒரு லைட் தான். அது பெரிய லைட்டு, நம்ம சின்ன லைட், டிஃபரன்ஸ் ஆகும். கடைசியா நம்ம எங்க போறோம்? இந்த லைட் அங்க போய் ஜாயின் ஆகும். சிம்பிள். ஸோ கடவுள்ன்றது ஒரு ஒளிப்பிழம்பு, நம்ம ஒரு ஒளிப்புள்ளி. நம்மளோட உயிர் இருக்கட்டும் இந்த நெற்றி புட்டுல, இந்த ஆன்மாவில் நம்ம உடம்ப பார்க்குற ஒரு டிரைவரா நம்ம உட்காந்துருக்கு, அவ்வளோதான். சிம்பிள். ஸோ இந்த நெற்றி போட்டுல ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மாவை நம்ம சகசிர தளத்தின் மூலமாக கடவுளோட அந்த கர்ணா வழியாக கம்யூனிகேட் பண்ணி, கடவுளோட கனெக்ட் பண்ணி, அந்த ஆன்மா கூறிய கர்ம வினைகளை அழிப்பதற்கும் அவரோட போய் சீக்கிரம் ஜாயின் பண்றது தான் இந்த லைஃபோட பர்பஸே. ஸோ இப்போ சப்ஜெக்ட் வரும். கடவுள், இறைவன், இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது எந்த மொழியிலும் கிடையாது, தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. முதல்லயே சொல்லிட்டேன். கடவுள்னா கடந்து உள் செல்லுதல், நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை உணர்தல், நமக்குள்ள இருக்கிற இறைவனோட ஆற்றலை உணர்தல். இதுக்கு பேர் தான் கடவுள். இந்த 7 சக்கரங்கள், நமக்குள்ள உள்ள எனர்ஜி, உள்ள இருக்கும் இறைகள். ஓகே, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு கடவுள் சொல்லுவாங்க. மூலாதாரம் கணபதிக்குரியது, சுவாதிஷ்டானம் விஷ்ணுக்குரியதுலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு கடவுள் சொல்லுவாங்க. அந்தந்த சக்கரம் பண்றப்ப அதனாலதான் டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜி ரூபமா கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு கடவுளை எனர்ஜி ரூபமா. இந்த கதாபாத்திரங்கள்ல வாழ்ந்தவர்களும் இருக்கார்கள். அதுவும் கடவுளோட சொரூபம் தான், அதுவும் அவரோட திருவிளையாடல் மட்டுமே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தத்துவத்துல கண்டிப்பா எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏக இறைவன் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. கடவுள் ஒருவரே. அவருக்கு ஆண் பால் இருக்கா, பெண் பால் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இஸ் சிம்பிளி சிங்கிள். அந்த ஏக இறை தத்துவத்தை யாரால ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்குவப்பட்ட ஒருத்தரால இந்த விஷயத்த ஈஸியா அணுக முடியும். பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு நம்ம இத மாதிரி வழிபாடுகள், இதன் மூலியமா போய் இதோட லாஸ்ட் ஸ்டேஜா ஏக இறை தத்துவத்தை உணர்ந்து, அதன் மூலியமா கடவுளோட கனெக்ட் ஆகி, அதன் மூலியமா நம்மளோட கர்மாக்கள் அழிக்கப்பட்டு, கர்ம பதிவை அழிக்காம நம்மளோட இறைவனோட போய் கலக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. உருவாக்குனது அவர் தான், அது அழிச்சப்புறம் தான் நம்மள அவர் ஏற்பார். ஸோ கர்ம பதிவில் அழிக்காம கடவுள்கிட்ட நம்ம கலக்க முடியாது. ஸோ சிம்பிளா சொன்னா, கடவுள் அப்படின்னா கடந்து உள் செல்லுதல், உள்ள இருக்கிற இறைவனை உணர்தல்.
இதுதான் கடவுள். கடவுள்ன்றது வெளியில கிடையாது, நமக்குள்ள இருக்காது. அடுத்தது இறைவன். இயற்கையை ஆள்பவன் இறைவன். இதுக்கு உதாரணமா பஞ்சபூத திருத்தலங்கள் நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சபூத திருத்தலங்கள் வேற எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். திருவண்ணாமலை நெருப்புக்குரியது, வாயு காளஹஸ்தி, திருவானைக்காவல் நீருக்குரியது, ஜலகண்டேஸ்வரர் திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் நீருக்குரியவர், மண்ணுக்குரியது காஞ்சிபுரம் திருவாரூர் 2 இடம் சொல்றாங்க. அடுத்ததா ஆகாயத்தலம் சிதம்பரம் சொல்றாங்க. சிதம்பரம் தான் சென்டர் ஆஃப் த வேர்ல்டுன்றாங்க. தன்னோட பூமத்திய ரேகையில நடுப்புள்ளியில நடராஜரோட பாதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 தத்துவங்களோட வெளிப்பாடு தான் இயற்கை. இந்த இயற்கையை ஆள்பவன் தான் இறைவன். ஸோ கடவுள்ங்கிறது உள்ள சென்றது, வெளியில இருக்கிற பரமாத்மா இறைவன். தெய்வங்கள் நம்ம சொல்றது தேவதைகள், அந்த மாதிரி சில விஷயங்களை தெய்வங்கள், தேவதைகள் மாதிரி விஷயங்களை தெய்வங்கள் சொல்றோம். ஸோ தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் கடவுள், இறைவன், தெய்வங்கள். ஸோ இதுல கடவுளை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் இறைவனை நம்மளால உணர முடியும். ஸோ நம்ம ஆத்மா அந்த பக்குவத்தை அடையணும். அந்த பக்குவ நிலையை அடைவதற்கு நமக்கு ஞானம் தேவை. அது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. யோகா இருக்கு, சக்கர மெடிடேஷன் இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுல நம்ம கலியுகத்துல இயற்கையா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பக்தி யோகம். ஓகே, பக்தி யோகம்ன்றது எல்லாத்தையும் கடந்தது, எல்லா பலன்களையும் நமக்கு உடனே கொடுக்கக்கூடியது ஒரு பக்தி யோகம். நீங்க எதா வழிபட்டாலும் சரி, முருகனா வழிபட்டாலும் சரி, பிள்ளையாரா வழிபட்டாலும் சரி, அம்மனா வழிபட்டாலும் சரி, யாரா வழிபட்டாலும் சரி, அது கடைசியா போய் சேர்றது பரமாத்மா. சாம்பா சதாசிவன்கிற ஒளி பிழம்பட்டுதான் போய் சேருது. அது அல்லாவா இருக்கட்டும், கர்த்தரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லா வழிபாட்டு முறையிலையும் அவங்களதான் சென்றடையுது. ஸோ நமக்குள்ளதான் ஜாதி, மதம், பேதம், டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கு. கடவுளுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த பதிவோட நோக்கம் என்னன்னா, இந்த உண்மையை அனைவருக்கும் சொல்வது. ஓகே, இது பெரிய உண்மை இல்லை, இது தத்துவ விசாரணையும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி தேவைப்படுறவங்களுக்கு கிடைச்சதுன்னா இதனால பயனடையக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தாங்க. ஸோ கடவுள்ன்றது கடந்து உள் செல்லுதல், இறைவன்றது இயற்கையை ஆள்பவன், தெய்வங்கள்ன்றது தேவதைகள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை சொல்லணுன்றது ஒரு சின்ன விருப்பம். இது போல பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.